Good morning, my dear ladies and gentlemen. Nice to meet you. Welcome to the next session. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் as you can see electromagnetic waves அப்படின்னு. இப்போ நார்மலா பிசிக்ஸை கிட்டத்தட்ட ரஃபா ரெண்டு பார்ட்டா நம்ம பிரிக்கலாம். ஒன்று கிளாசிக்கல் பிசிக்ஸ், இன்னொன்று குவாண்டம் பிசிக்ஸ் அப்படின்னு. இப்போ இந்த கிளாசிக்கல் பிசிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளாசிக்கல் பிசிக்ஸோட அல்டிமேட் கான்செப்ட் தான் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க அங்கங்க கொஞ்சம் டச் அப் ஆஃப் குவாண்டம் பிசிக்ஸ் வரும். பட் கிளாசிக்கல் பிசிக்ஸோட இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கு இல்லையா, லைட்டுங்கிறது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தான் அப்படின்றது தான் கிளாசிக்கல் பிசிக்ஸோட லைக் அல்டிமேட் பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, லைட்டோட ஒரு சில பிஹேவியரை இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியால சக்சஸ்ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. எக்ஸாம்பிள், நம்ம போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் படிச்சிருப்போம் இல்லையா, ஐன்ஸ்டைன்ஸ் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அதை இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தியரியால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்ப என்ன பண்றாங்க, இதுல இருந்து அடுத்த தியரிக்கு போயாச்சு. அந்த தட் இஸ் குவாண்டம் தியரி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். பியூர்லி லைட்டுங்கிறத ஒரு வேவ் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்து பார்த்தோம்னா அதோட பிஹேவியர், ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் எப்படி இருக்கும். அண்ட் இந்த தியரியும் சும்மா கிடையாது, இது ஒரு சில ஃபினாமினான சக்சஸ்ஃபுல்லா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன், அது எல்லாத்தையுமே எலக்ட்ரோமேக்னெட் வேவ் தியரி ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுச்சுன்னு சொல்லணும். எஸ், வணக்கம் ஐயா முகமது, நைஸ் டு மீட் யூ. இல்லை வந்துருவாங்களா, அவங்க ரெண்டு பேரும் வந்துருவாங்க. தே வில் கம், நோ வரிஸ். கொஞ்சம் பிஸியா இருக்காங்களா, ஸோ தே வில் கம். ஓகே, ஸோ டாபிக் உள்ள போலாமா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வேவ்ஸ்னா உங்களுக்கு என்னென்ன ஒரு ஐடியா இருக்குல்ல. வேவ் அப்படின்னா the proper definition of wave என்ன? A repeating disturbance. வேவ்னால என்ன? just a disturbance. அதோட வேலை என்ன? to transfer energy from one point to another point. அப்ப லைட்ங்கிறது it's another wave, yes. பட் வேவ்னு சொல்லும் போது அந்த வேவ்ல இருக்கிற எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நமக்கு பார்ட்டிகல்ஸ், மீடியம் அது இதுன்னு தேவைப்படுது இல்ல. அப்போ லைட்டை ஆரம்ப கட்டத்துல லைட்டை ஒரு வேவ், பார்ட்டிகல் அப்படின்னு நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. கடைசியா நமக்கு வந்த தியரி படி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், இந்த தியரி படி லைட் அப்படிங்கிறது ஒரு வேவ் தான்ப்பா, ரைட். ஆனா அது பார்ட்டிகிள்ல ஏறி சவாரி செய்யக்கூடிய நார்மல் மெக்கானிக்கல் வேவ் கிடையாது. அது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் வேவ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். அப்படின்னா என்ன? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னா என்ன? சிம்பிள், ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆச்சுன்னா அதுல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும்போது அதுல இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். ஸோ இப்படி ஒருத்தன் மாத்தி உருவாக்கிப்பாங்க. இதுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்னும். சரி, இந்த கதையெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னா, இது வரைக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோன்றத ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி பார்த்தா இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எங்க இருந்து வந்தது அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். குட் ஆஃப்டர்நூன் சுதர்சன், நைஸ் டு மீட் யூ. லைக் ஸோ அப்போ நம்ம பார்த்துருக்கோம்ல, ஒரு சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்கும்போது அவன் வெறும் எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் கொடுப்பான். எஸ், எல்லாருக்கும் தெரியும். அதே சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா, எப்படி ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில நகர ஆரம்பிச்சான்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட சேர்த்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டையும் கொடுப்பான். இப்ப அதே சார்ஜ் ஆக்சிலரேட்டடா மூவ் ஆக ஆரம்பிச்சான்னா, ஆக்சிலரேட்டர்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டியில அவன்கிட்ட ஒரு ஆக்சிலரேஷன் இருக்கு அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். பிகாஸ் இஸ் எ சார்ஜ், அவன்கிட்ட ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இப்போ அவன் மூவ் ஆகுறான், ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அதே அவன் ஆக்சிலரேட் ஆகுறதுனால he will emit electromagnetic radiation. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் எமிட் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ அது என்ன அப்படின்னா, நம்ம இன்ன வரைக்கும் நிறைய லாஸ் பார்த்துருப்போம்ல, அதுல அந்த எல்லாத்தையும் நம்ம ஒரு சம்மரைஸ் பண்ணி மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ்னு ஒரு 4 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு பசங்களா. அந்த 4 ஈக்குவேஷன் தான் மொத்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தியரியோட ஃபவுண்டேஷன், ரைட். அந்த 4 வேவோட டோட்டல் சம்மரி தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தியரி. லைட்டுங்கிறது இட்ஸ் an எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்ற தியரிக்கு ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி, ரைட். ஸோ அந்த 4 ஈக்குவேஷன்ஸ் என்னன்னு பார்த்துட்டு ஆரம்பிக்கலாம் பாருங்க. ஆக்சுவலா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்குள்ளார அது வராது. பட் அந்த 4 ஈக்குவேஷன் எப்படி சொல்றது, அது வந்து நம்ம பிரிக்க முடியாத ஒரு பாகம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரிக்குள்ளார அது மேண்டேட்டரியா நம்ம பார்த்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் தியரி என்னன்னா, இன்டெக்ரல் E.dA is Q enclosed by epsilon naught. இது ஏற்கனவே காஸ் லா அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். காஸ் லா பார்த்திருப்போமா?
total flux is equal to Q enclosed by epsilon naught. Gauss law oda basic theory. The net flux is equal to Q enclosed by epsilon naught. Adha integral format la எழுதிருக்கேன். எனக்கு constant flux இல்ல, variable field இருக்கு. அப்போ integrate பண்ணணும். So integral E dot dA is Q enclosed by epsilon naught. இப்போ இதே மாதிரி integral B dot dA அப்படின்னு நான் போட்டா 0 அப்படின்னு வரும். அதாவது net magnetic flux will always be 0 through a closed surface. இதோட இன்னொரு interpretation என்ன? Magnetic monopole அப்படின்னு ஒன்று நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. Magnet will always be a dipole, right? ரெண்டாவது ஈக்குவேஷனோட ஃபைனல் பாயிண்ட் என்னன்னா இதுதான். இப்போ நமக்கு டோட்டலா 3 நான் கான்டாக்ட் ஃபீல்டு ஃபோர்ஸஸ் இருக்கு. ஒன்னு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இன்னொன்னு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ரெண்டும் சேர்த்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரெண்டும் சேர்த்துட்டாங்க. இப்போ ரெண்டும் சேர்த்து ஒண்ணுன்னு வச்சுக்கோ. இப்போ கிராவிட்டியில நமக்கு மாஸ் அப்படின்றத ஐசோலேட் பண்ண முடியும். ஒரு டைப் மாஸ் தான் நமக்கு தெரியும், இன்னொரு டைப் மாஸ் இன்ன வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கல. ஸோ அதனால அதை ஜஸ்ட் மாஸ்ன்னு பேர் வச்சிருக்கோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்மளால சொல்ல முடியல, நார்த் சவுத்னு சொல்ல முடியல. மாஸ்ல ஒரே ஒரு மாஸ் மட்டும் தான். ஸோ ஐ கேன் ஐசோலேட் அ மாஸ். சார்ஜ்ல பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டே என்னால தனித்தனியா ஐசோலேட் பண்ண முடியும். ஒரு எலக்ட்ரானை தனியா எடுத்தேன்னா தட்ஸ் அ நெகட்டிவ் சார்ஜ். இதே ஒரு புரோட்டானை தனியா எடுத்தேன்னா தட்ஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ என்னால சார்ஜை ஐசோலேட் பண்ண முடியும். ஆனா மேக்னட்டிசம் இருக்கு இல்லையா, அதுல இன்ன வரைக்கும் நம்மளால ஒரு நார்த் போல தனியா இல்ல ஒரு சவுத் போல தனியா ஐசோலேட் பண்ண முடியல. ரைட்? ஒரு நார்த் போல் அண்ட் சவுத் போல் சேர்ந்து ஒன்னா தான் இருக்கும். அதோட மேத்தமேட்டிக்கல் ஃபார்மேட் தான் அது. இன்டெகிரல் BdA is equal to 0. அதாவது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எடுத்தேன் அப்படின்னா எவ்வளோ ஃப்ளக்ஸ் உள்ள வருதோ அவ்வளோ ஃப்ளக்ஸும் வெளியே போயே தீரணும், வேற வழியே இல்லை. நான் ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எடுக்கும் போது வாட் எவர் ஃப்ளக்ஸ் தட் இஸ் என்ட்ரிங், அதே ஃப்ளக்ஸ் எனக்கு எக்ஸிட் ஆகியே தீரணும். ஸோ த நெட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஓவர் அ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் will always be 0. ஃபியூச்சர்ல நீங்க யாராவது மேக்னெட்டிக் மோனோபோல் இருக்கு அப்படின்னு தியரட்டிக்கலா ப்ரூவ் பண்ணாலோ, இல்ல மேக்னெட்டிக் மோனோபோல உங்களால எக்ஸ்பெரிமெண்டலா பிராக்டிக்கலா ரியல் லைஃப்ல தனியா ஐசோலேட் பண்ண முடிஞ்சாலோ நீங்க நோபல் பிரைஸ் வாங்குறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஆல் தி பெஸ்ட், ட்ரை பண்ணுங்க. ஓகே, சோ திஸ் இஸ் செகண்ட் பாயிண்ட். இதுக்கு அடுத்தது இன்டெகிரல் E dot dl is equal to minus negative விட்டுரும். Let's deal with the magnitude. d phi by dt. இங்க this is magnetic flux. இது என்னது? induced EMF ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? EMF is equal to minus d phi by dt. Right? Induced EMF is equal to rate of change of magnetic flux. படிச்சிருப்போம் தானே? E is equal to minus d phi by dt. இப்போ இங்க இந்த induced EMF என்னது? That is E dot EL, electric field integral. அதாவது EMF-க்கும் electric field-க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இதுதான். E is equal to minus integral E dot dl. இங்க நம்ம சைன் எல்லாத்தையும் விட ஜஸ்ட் மேக்னிடியூட மட்டும் பார்க்க போறோம். சைன் அது இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், ஜஸ்ட் மேக்னிடியூட். ஸோ induced EMF is equal to d phi by dt. இதுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். போன செக்ஷன்ல தான் பார்த்துட்டு இருந்தோம். EMF is equal to minus d phi by dt. அப்ப அந்த EMF-னா EMF-க்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இருக்கிற லிங்க் என்ன பாருங்க? E into dl, கரெக்டா? So integral E dot dl. இதுதான் EMF ஓட இன்னொரு ஃபார்மேட். EMF is equal to integral E dot dl. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்சிருப்போம். So this is third equation. அதாவது இங்க என்ன தெரியுது பாருங்க, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆச்சுன்னா that will give rise to an electric field. ரைட்? எனக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆச்சுன்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்க கிடைக்கும். And then finally integral B dot dl is equal to, இது ஆம்பியர் சர்க்யூட் லா பார்த்துட்டு இருந்தோமா, mu naught into I enclosed plus mu naught into displacement current. இது வந்து conduction current, displacement current பார்த்தோம். அது epsilon naught into d phi e by dt. ரைட்? நமக்கு ஒரு வயர்னு ஒன்று இருந்ததுன்னா இந்த பார்ட்டை கன்சிடர் பண்ணிக்கணும். பிசிக்கலா ஒரு வயர்ல கரண்ட் போச்சுன்னா இதை கன்சிடர் பண்ணிப்போம். சப்போஸ் எனக்கு வயர்லாம் எதுவும் இல்லை, வெறும் ஒரு ஸ்பேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுச்சு அப்படின்னா இந்த பார்ட் 0 ஆயிடும். அப்ப நம்ம நேரா இது ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் இப்போ நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்ஸ். என்னது? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆச்சுன்னா d phi by dt என்ன பாருங்க, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தானே, which is magnetic field into area. ஸோ எனக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆச்சுன்னா எனக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும். அதே மாதிரி எனக்கு வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு கேன் ப்ரொடியூஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்ப யோசிச்சு பாருங்க, என்கிட்ட ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேரி ஆகுது.
அவன் ஒரு வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்றான். ரைட்டா? அப்ப அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகுறான்ல, அந்த வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்னொரு வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணுவான். ஸோ மியூச்சுவலா ஒருத்தன் இன்னொருத்தனை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான். ஐ மீன் they'll sort of now push each other அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். So variable magnetic field will produce an electric field. Variable electric field will produce a magnetic field. அதனால தான் light is an electromagnetic wave அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, அண்ட் ரெண்டும் கான்ஸ்டன்ட் அல்ல, ரெண்டுமே சைனுசாய்டலா வேரி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர்ல. சோ இதுதான் நம்ம நார்மலா மேக்ஸ்வெல்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் சொல்ற அந்த 4 ஈக்குவேஷன்ஸ். இதுலயே நிறைய ஃபார்மேட் இருக்கு. இது ஒன் ஆஃப் த ஃபார்மேட்ஸ் நான் எழுதிருக்கேன். நீங்க ஒரு டெக்ஸ்ட் புக் ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஃபார்மேட்ல இருக்கும். சோ அப்ப ஃபைனலா நீங்க இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, எனக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட வேரி பண்ணா ஒரு வேரியபிள் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடைக்கும். ஸோ ஒரு வேரியபிள் எலக்ட்ரிக் ஃபீல்ட வேரி பண்ணா எனக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். they will sort of complement each other அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ லைட் அப்படிங்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இப்போ வேவோட ஈக்குவேஷன்ஸ்குள்ள போலாம். நம்ம நார்மல் வேவோட ஸ்டாண்டர்ட் வேவோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்துருப்போம்ல, வேவ் ஈக்குவேஷன், அதாவது ஒரு டிராவலிங் வேவ் ஈக்குவேஷன் நீங்க படிச்சிருக்கணும். ஒரு ப்ராக்ரெசிவ் வேவ் இல்ல ஒரு டிராவலிங் வேவோட ஈக்குவேஷன் தனியா படிச்சிருப்பீங்க. ஸ்டாண்டிங் வேவோட ஈக்குவேஷன் எல்லாம் தனித்தனியா படிச்சிருப்பீங்க. டிராவலிங் வேவ்னா எனக்கு ஒரு டைரக்ஷன்ல இருந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. தட்ஸ் அ டிராவலிங் வேவ். வேவ் டிராவலிங் வேவும் பாசிபிள், நமக்கு ஸ்டாண்டிங் வேவ் பாசிபிள். சவுண்ட்ல ஆர்கன் பைப்ல ஸ்டாண்டிங் வேவ்ஸ் அது இதுன்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அப்போ ஒரு டிராவலிங் வேவோட பேசிக் ஈக்குவேஷன் எக்கச்சக்க டைப்ல நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு டிராவலிங் ஒரு டிராவலிங் வேவோட பேசிக் ஈக்குவேஷன் நம்ம எப்படி சொல்லலாம்னா, y is equal to a sin omega t minus kx. இது வந்து ஒரு பேசிக் ஃபார்மேட். இதை வந்து நம்ம விதவிதமா வகையா எழுதலாம். So this is just one basic format. Y is equal to a sin omega t minus kx. Just a basic standard format, right? இப்போ இதை நான் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு தனியா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு தனியா மாடிஃபை பண்ணி எழுத போறேன். இதே வேவ் தான், இதே வேவ் ஈக்குவேஷனை எனக்கு இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒன்று வேணும், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒன்று வேணும். ஏன்னா ரெண்டுமே வேரி ஆகுதுன்னு சொன்னோமா. ஸோ அது ரெண்டுத்துக்கும் நான் மாடிஃபை பண்ணி எழுதும் போது திஸ் இஸ் வாட் ஐல் கெட். நல்லா இருப்பாரு. ஸோ E is equal to E0 sin omega t. ஒமேகா நான் காமனா வெளியே எடுத்திருக்கேன், வேற எதுவும் இல்லை. ஸோ ஒமேகா into t minus x by c. அதே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு B0 into sin omega into t minus x by c. ஸோ இது எலக்ட்ரிக் ஃபீல்டு வேரியேஷன், இது மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரியேஷன். ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் as well as மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரியேஷன். இப்போ அதோட டெஃபினிஷன் பாருங்க, எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஃப்ளக்சுவேட்டிங் டுகெதர். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகணும். தே ஷுட் ஃப்ளக்சுவேட் டுகெதர் in the form of a propagating wave. ஸோ பசங்களா ஒரு வார்த்தைக்கும் மீனிங் இருக்கு. ப்ராபகேட்டிங் வேவ்னா இட்ஸ் நாட் அ ஸ்டாண்டிங் வேவ், இட்ஸ் அ ப்ராக்ரெசிவ் வேவ். எனக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். தே ஆர் டிரான்ஸ்ஃபரிங் எனர்ஜி. அதைத்தான் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ என்ன இதுல எது எனக்கு அந்த வேவோட ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டா, ரெண்டுமே வேவோட ஈக்குவேஷன் தான். அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ல எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் வேரி ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் வேரி ஆகும். ஸோ ரெண்டுமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோட ஈக்குவேஷன் தான். இப்போ அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருமா? சரி, இப்போ ஒரு டிப்பிக்கல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் எனக்கு இப்படிதான் இருக்கும், ரைட்? இது 3 பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ் நம்ம வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஒய் ஜெட், 3 டைரக்ஷன் அப்படின்னு வச்சுப்போம். இது எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது ஜெட் ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு எப்படி இருக்கும்னா, லெட்ஸ் சே இந்த டைரக்ஷன்ல எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேரி ஆகுது அப்படின்னு வச்சுப்போம், ரைட்? வேரி ஆகுது. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி வேரி ஆகும்னா இதே மாதிரி, பட் இதுக்கு பெர்பெண்டிகுலரா. இதுல நீங்க எப்படி பார்க்கணும்னா, இந்த ப்ளூ கலர் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அது வெர்டிக்கல் வால்ல வைப்ரேட் ஆகுது, ஆசிலேட் ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்? இந்த ப்ளூ கலர் வால், அது என்ன கொஞ்சம் ஹைட்டா போட்டுறலாம். 1 செகண்ட் பசங்களா. இந்த ப்ளூ கலர் ஆசிலேஷன்ஸ் எனக்கு வெர்டிக்கல் வால்ல இருக்கு. ஓகே, குட். நவ குட். எனக்கு இந்த ப்ளூ கலர் வேவ் இருக்கு இல்லையா, அது அப் அண்ட் டவுன் ஆசிலேட் ஆயிட்டு இருக்கு. ரெட் கலரு எனக்கு தரையில ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் தரையில ஆசிலேட் ஆயிட்டு இருக்கு.
அது இல்லாம மொத்த வேவும் எந்த டைரக்ஷன்ல இருக்கு டுவர்ட்ஸ் ரைட் சைடுல எனக்கு போயிட்டு இருக்கு சோ இங்க ப்ரொபகேஷன் வேவ் ப்ரொபகேஷனோட டைரக்ஷன் எதுன்னு பார்த்தா திஸ் இதை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் லெட்ஸ் டேக் இட் as எக்ஸ் இப்போ எனக்கு அந்த ப்ளூ கலர் லைன்ஸ் அதே எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ அது எனக்கு y டைரக்ஷன்ல ஆசிலேட் ஆயிட்டு இருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் எலக்ட்ரிக் ஃபீல்டு y டைரக்ஷன்ல ரைட் அண்ட் இது ரெட் கலர் தே ரெப்ரசன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அது z ஆக்சிஸ்ல இருக்கு அப்படின்னு எடுத்துப்போம் சோ நமக்கு ஸ்பேஸ்ல நமக்கு அவைலபிளா இருக்கிறது 3 டைரக்ஷன்ஸ் தான் எக்ஸ் ஒய் ஜெட் 3 டைமென்ஷன்ஸ் தான் நமக்கு பிசிக்கல் ஸ்பேஸ்ல இருக்கிறது 3 டைமென்ஷன்ஸ் எக்ஸ் ஒய் ஜெட் அப்ப அந்த 3 டைமென்ஷன்ஸையும் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் சோ 2 டிஃபரண்ட் வைப்ரேஷன்ஸ் பட் ரெண்டுமே simultaneous and perpendicular to each other simultaneous அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருத்தன் 0 ஆகுறப்ப இன்னொருத்தனும் 0 ஆப்பான் ஒருத்த மேக்னெட் வராறப்ப அவனும் மேக்ஸிமமா இருப்பான் அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டும் 0 எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்ஸ்ல இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டும் மேக்ஸிமம் ரைட் அடுத்து திருப்பி எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 வர்றப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டும் 0 ஸோ ரெண்டுமே ஒரே ஃபேஸ்ல இருக்கும் the electric field as well as magnetic field ரெண்டுமே they'll vibrate in the same phase phase என்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல same state of vibration ஒரே மாதிரி வைப்ரேட் ஆகும் ஒருத்தன் மேக்ஸிமம்னா இன்னொருத்தனும் மேக்ஸிமம் ஒருத்தன் 0னா இன்னொருத்தன் 0 ஒருத்தன் மினிமம்னா இன்னொருத்தனும் மினிமம் இதான் சேம் ஃபேஸ் சேம் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சைமல்டேனியஸா பட் பர்பெண்டிகுலரா 2 டிஃபரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல இ வெக்டார் இஸ் இன் த வெர்டிகல் பிளேன் பி வெக்டார் ஹாரிசான்டல் பிளேன் ரைட் அது ரெண்டு டைரக்ஷன்ஸ் எடுத்துக்குது y and z எடுத்தாச்சு பட் ரெண்டுமே மூவிங் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் okay so இதுதான் ஒரு ப்ராப்பர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அண்ட் ஆப்வியஸ்லி திஸ் இஸ் அ டிரான்ஸ்வர்ஸ் வேவ் நமக்கு தெரியும்ல டிரான்ஸ்வர்ஸ் அண்ட் லாங்கிடியூடினல் படிச்சிருப்போம் தானே டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா என்னோட ஆசிலேஷன் ஆர் வைப்ரேஷன் perpendicular to the direction of propagation wave propagation ஒரு டைரக்ஷன்ல இருக்கும் ஆசிலேஷன் அதுக்கு perpendicular-ஆ இருக்கும் இதுவே எனக்கு லாங்கிடியூடினல் வேவ்னா சவுண்ட் வேவ் வைப்ரேஷன் வந்து இந்த டைரக்ஷன் ஆஃப் propagationல இருக்கும் but inga light is an electromagnetic transverse wave okay இப்போ this is in the diagram I think it will give you a better understanding so எனக்கு vertical directionல இருக்கிறது electric field இல்ல ஏதோ ஒன்னு idea is ரெண்டும் mutually perpendicular-ஆ இருக்கணும் but ஒன்னு maximum ஆகுறப்ப இன்னொன்னு simultaneous-ஆ maximum ஆகும் right this is how an electromagnetic wave இந்த மாதிரி தான் இருக்கும் one second இப்போ இந்த வேவோட ஈக்குவேஷனை கொஞ்சம் மேத்தமேட்டிக்கல் அனலைஸ் பண்ணிடலாமா ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவேஷன் இது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் இ நாட் சைன் kx minus omega t kx minus omega t இப்போ இதுல இருக்கிற ஒரு டேர்ம்ஸோட மீனிங் என்ன இந்த E and B அது என்ன ரெப்ரசன்ட் பண்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பட் இன்ஸ்டன்டேனியஸ் பொசிஷன் பேஸ் ஆஸ் வெல் அஸ் டைம் பேஸ் அந்த டைம்ல அந்த பொசிஷன்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்றது சொல்றது தான் E and B அந்த பர்டிகுலர் டைம்ல அந்த பர்டிகுலர் பொசிஷன்ல at a particular x position at a particular time t என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் அதுதான் E and B E0 and B0 என்ன ஆம்ப்ளிடியூட் அந்த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸோட ஆம்ப்ளிடியூட்னா மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட் ஃப்ரம் த மீன் பொசிஷன் இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இந்த கிராஃப்ல நம்ம பார்த்தோம்னா ரைட் இதுல எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆம்ப்ளிடியூட் என்ன திஸ் இஸ் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் right E0 அதே மாதிரி magnetic field ஓட amplitude so this will be the magnetic field amplitude B0 right so electric field amplitude and magnetic field amplitude அதாவது maximum value அந்த oscillationல இருக்கிற maximum value electric field and magnetic field இப்போ அடுத்து Kங்கிறத angular wave number அப்படின்னு சொல்லுவாங்க K நம்ம நார்மலா ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம்ல ஸ்டிஃப்னஸ் கான்ஸ்டன்ட்னு படிச்சிருப்போம் இல்லையா அது மாதிரி இங்க அது கிடையாது இட்ஸ் a bit different it's called angular wave number k ஓட ஃபார்முலா என்ன பாருங்க 2 pi by lambda இல்ல we also have another formula k is equal to 2 pi by lambda இருக்கா சோ அந்த 2 pi by lambdaல நம்ம divided by t போட்டோம்னா numerator and denominator ரெண்டுத்தையும் நான் டைமால டிவைட் பண்றேன் அப்படின்னு வெச்சுப்போம் அப்ப 2 pi by t angle per unit time சோ எனக்கு அது ஒமேகா அப்படின்னு வந்துரும் இது v அப்படின்னு வந்துரும் சோ k ஓட வேல்யூ 2 pi by lambda னு எடுத்துக்கலாம் இல்ல ஒமேகா by v அப்படின்னு எடுத்துக்கலாம்
both are right, no problem. ரெண்டுத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். This is the value of k. இப்போ ஒமேகா என்ன? angular frequency. So ஒமேகாக்கும் frequencyக்கும் லிங்க் என்ன? ஒமேகா இஸ் மேகானா என்ன? எனக்கு 2πf இல்ல 2π/t. So இது எல்லாமே ஒமேகா. ஒமேகா angular frequency, f linear frequency, capital T time period. Time periodனா எனக்கு ஒரு full wave எவ்வளவு நேரம் ஆகுது, ஒரு crest and ஒரு trough ஃபுல்லா எவ்வளவு நேரம் ஆகுது ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு இல்லை ப்ரொபகேட் ஆகிறதுக்கு, அதை நம்ம டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒமேகா அண்ட் டி ரிலேஷன்ஷிப். மீதி எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஃப்ரீக்வன்சி, வேவ் லென்த் அண்ட் டைம். ஸோ ரெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். எக்ஸுங்கிறது பொசிஷன், டிங்கிறது டைம், ஒமேகா இஸ் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, ரிமைனிங் எவ்ரி திங் இஸ் பேசிக்ஸ். இதுதான் ஒரு நார்மல் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். இப்போ எனக்கு இதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு சில இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட், electromagnetic waves are transverse. அது longitudinal கிடையாது, they are transverse. இன்னொன்னு, they travel through space. They travel through space. அதாவது மீடியம் தேவை கிடையாது. They are non-mechanical waves. electromagnetic wavesக்கு நமக்கு மீடியமே தேவை கிடையாது. பட் பசங்களை இன்னொன்று புரிஞ்சுக்கணும், மீடியம் தேவை இல்லைன்றது மீடியம்குள்ள போக முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. They can very well travel through a medium. லைட்னால கண்ணாடிக்குள்ளர புகுந்து வர முடியும். எக்ஸ்ரேவால என் பாடியில இருக்கிற சாஃப்ட் டிஷ்யூக்குள்ளர புகுந்து வர முடியும். காமா ரேவால என் பாடியில போன்ஸ்ல கூட புகுந்து வர முடியும். ஸோ அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொபகேட் ஆகுறதுக்கு மீடியம் தேவையில்லை அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுங்க மீடியம்குள்ளர போக முடியாது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவால மீடியம் இல்லைன்னா கூட டிராவல் பண்ண முடியும். மீடியம் இருந்தாலும் டிராவல் பண்ண முடியும். டிபெண்ட்ஸ் ஆன் த மீடியம். ஒரு சில மீடியம்ல டிராவல் பண்ண முடியாது, அப்சார்ப், அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து அப்சார்ப் ஆயிடும். ஒரு சில மீடியம்ல they will pass through that medium. அதாவது it depends on transparency and opaqueness. ஸோ ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவுக்கும் அந்த மீடியமோட டிரான்ஸ்பரன்சி இல்ல இந்த ஓபேக் ப்ராப்பர்ட்டி அதை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இன் ஜெனரல் மீடியம் இஸ் நாட் நெசசரி ஃபார் an electromagnetic wave, பட் that doesn't mean it can't pass through a medium. It can very well pass through a medium. அதோட ஸ்பீட் எல்லாத்துக்குமே காமன் ஸ்பீட். வேக்யூம் எடுத்துக்கிட்டோம்னா, வேக்யூம் ஆர் ஏர் ரெண்டுமே நம்ம எடுத்துக்கிட்டோம். So electromagnetic wave in vacuum இல்ல ஏர்ல will pass through at this speed 3 × 10⁸. நம்ம லைட்டோட ஸ்பீட் தானே இதை வச்சுட்டு இருக்கோம். லைட்ங்கிறது இட்ஸ் a part of electromagnetic spectrum. லைட் ஸ்பெக்ட்ரம் இருக்குல்ல, வெப்கியார். ஸோ வெப்கியார் அப்படிங்கிறது ஒரு ப்ராடர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிற ஒரு சின்ன பார்ட். அதுதான் நம்ம லைட், விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்றோம். அடுத்தது, இட் கேரிஸ் எனர்ஜி. ஆப்வியஸ்லி அது எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதுதான் ஒரு வேவோட பேசிக் டெஃபினேஷன். அண்ட் ஹையர் ஃப்ரீக்வன்சி, ஹையர் இஸ் த எனர்ஜி. E is equal to hν. ஃபார்முலா படிச்சிருப்பீங்களா? ஸோ எனர்ஜி is equal to h into nu. Right? So H is equal to hν, energy formula. So mode frequency, mode energy. It transfers energy on matter in which it impinges. Photoelectric effect. So ஒரு electromagnetic wave எனக்கு ஒரு பார்ட்டிகிள் மேல விழும்போது it will transfer its energy to that particle. பட் ஆக்சுவலா photoelectric effectல அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். பட் அதுக்கான ப்ராப்பர் சாலிட் எக்ஸ்பிளனேஷன் இருக்காது. அந்த எனர்ஜி ஆஃப் த கைனடிக், அந்த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான், போட்டோ எலக்ட்ரிக் எலக்ட்ல இருந்து வெளியே வர்ற அந்த எமிட்டட் எலக்ட்ரானோட எனர்ஜி, அப்புறம் அந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, அதெல்லாம் இந்த லாவால நம்மளால கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் ஓவரால் எஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஒரு மீடியம் மேல விழுந்ததுன்னா, இஃப் இட் ஃபால்ஸ் ஆன் பார்ட்டிகிள், அதால அந்த பார்ட்டிகிளுக்கு எனர்ஜி கொடுக்க முடியும். தட் இஸ் வெரி மச் ட்ரூ. கேரி இன்ஃபர்மேஷன், நம்மளோட மொபைல் கம்யூனிகேஷன் எல்லாமே பேஸ்ட் ஆன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தான். இன்டர்நெட், satellite communication, everything is based on this electromagnetic wave. Normal mechanical sound waveல reflection refraction படிச்சிருப்போம்ல, அந்த மாதிரி same type of reflection and refraction. And remaining none of these are blah 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 basic stuff. It can undergo interference, diffraction, polarization, அது எல்லாத்தையும் they can undergo all these things, right? These are some common properties. இப்போ ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ் பார்த்துருவோமா? எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ் பார்த்துட்டு அதுல இருக்கிற எனர்ஜி பேசிக் ஈக்குவேஷன் பார்த்தாச்சு. உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன்ல இருந்து வேற என்னென்னலாம் பாசிபிள் மைனர் ஈக்குவேஷன்ஸ், அதாவது குட்டி 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 எக்ஸ்ட்ரா, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கும் போது டாப்பிங்ஸ் இருக்கு, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஈக்குவேஷன்ஸ் என்னென்ன
First, is E naught and B naught. And the electromagnetic wave la irukra electric field kum magnetic field kum irukra relationship enna? E is equal to C into B. That is amplitude of electric field irukku illaya, E naught is equal to C into B naught. So it's romba important formula pasangala. E naught is equal to C into B naught. Most of the times உங்களுக்கு இதுல இருந்து டைரக்டா क्वेश्चन வரும். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் கொடுத்துருவாங்க. இதுல இருந்து எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டார் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு எழுதுவாங்க. ரைட் டவுன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டார் அப்படின்னு क्वेश्चन வரும். அப்ப என்ன பண்ணணும்? E naught எடுத்துட்டு divided by C equals B naught அப்படி வந்து நிக்கும். And this is the first important peripheral formula, auxiliary formula. Next is speed of light. Speed of light vacuum la. Speed of இங்க light ன்னு சொல்ல தேவையில்ல, electromagnetic wave. ஒரு electromagnetic wave ஓட speed in air or vacuum என்னது பாருங்க, C is equal to 1 by mu naught epsilon naught. Right? அது ரெண்டும் சேர்ந்து தான் ஏர்ல லைட்னு சொல்ல வந்துட்டேன், electromagnetic wave ஓட ஸ்பீடை டிசைட் பண்றது. ஏன்னா electromagnetic wave தானே, அப்ப அதுல எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கு. ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை அலோவ் பண்றதுக்கான பிசிக்கல் குவான்டிட்டி என்ன? பெர்மிட்டிவிட்டி. ரைட்? அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அலோவ் பண்றதுக்கு பிசிக்கல் குவான்டிட்டி என்ன? பெர்மியபிலிட்டி. ஸோ mu naught epsilon naught. ஸோ mu naught into epsilon naught under root under denominator. அதுதான் எனக்கு ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்னு வந்து நிற்கும். லைட் இல்ல, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஸோ ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோட ஸ்பீட் என்ன பாருங்க? 1 by root of mu naught epsilon naught. நம்ம வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா you will get 3 into 10 power 8. mu naught epsilon naught value, mu naught is 4 pi into 10 power minus 7. ஏற்கனவே நம்ம நேத்து தான் பார்த்துட்டு இருந்தோம். மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி epsilon naught 8.85 into 10 power minus 12. இந்த மீட்டர் ஸ்கொயர் இங்கே வந்துடும், இது தனியா போயிடுச்சு, மன்னிச்சிருங்க, அவனை கோச்சுக்கிட்டு தனியா போய் உட்காந்துருக்கான். So mu naught into epsilon naught substitute பண்ணா you'll get this 3 into 10 power 8. இப்போ இது speed of an electromagnetic wave in air or vacuum. Suppose air இல்ல vacuum இல்லாம அவன் ஒரு மீடியம் குள்ளார டிராவல் பண்ணான், இல்ல தண்ணி குள்ளார டிராவல் பண்றான். அப்ப அவனோட ஸ்பீட் எப்படி? இதே ஃபார்முலால நான் C is equal to, C யூஸ் பண்ணக்கூடாது, V equals 1 by mu into epsilon. Mu and epsilon என்ன பாருங்க? Mu is the permeability of that medium. Epsilon again permeability of that permittivity of that medium. So ஒரு மீடியம் குள்ளார டிராவல் பண்ணும்போது நான் அந்த மீடியமோட permeability and permittivity எடுத்துக்கணும். ஏர் ஆர் வேக்யூம்ல ஏர் அதோட permittivity and permeability. ஒரு மீடியம் குள்ளார அந்த மீடியமோட permeability, மீடியமோட permittivity ரெண்டுத்தையும் தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணா you'll get the speed of electromagnetic wave in that medium. இப்போ இதுல இருந்து நம்மளால ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ஃபார்முலாவை டிரைவ் பண்ண முடியும். என்னாக பாருங்க. So what's the formula for refractive index? N is equal to C by V. படிச்சிருப்போமா? N is equal to C by V. C என்னது? Speed of light in air or vacuum. Mu naught epsilon naught. V, speed of light in a medium. Mu naught, not வராது. mu into epsilon. ரெண்டுத்தையும் தூக்கி ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா? n-ங்கிறது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். பசங்களா இங்க n என்னது? ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் a medium. ரெண்டுத்தையும் தூக்கி அங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா n is 1 by root of mu naught epsilon naught divided by 1 by root of mu epsilon. இப்ப rearrange பண்ணா n equals root of mu epsilon by mu naught epsilon naught. So mu epsilon by mu naught and epsilon naught. இப்ப நமக்கு இன்னொரு குவாண்டிட்டி தெரியும் இல்லையா? relative permeability என்ன வரும் பாருங்க? mu naught excuse me relative permittivity, relative permeability. Relativeனா நம்ம பிசிக்ஸ்ல relative அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? கம்பேரிசன். நம்ம ரெண்டு டிஃபரண்ட் மெட்டீரியலோட ஒரு பர்டிகுலர் பிசிக்கல் குவான்டிட்டியை கம்பேர் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். relative density என்ன? comparing density of any liquid with that of water. Density of liquid by density of water.
அதே மாதிரி relative density நிறைய ஸ்டஃப் இருக்கு. அதே மாதிரி relative permeability. அப்போ permeability of a medium divided by permeability of air or vacuum, right? அதே மாதிரி relative permittivity. So permittivity of a medium by permittivity of air or vacuum. ரெண்டுத்தையும் தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா? பண்ணா n equals root of mu r epsilon r. So n is root of mu r epsilon r. இதுதான் ஒரு மீடியமோட refractive index. அதாவது refractive index என்ன பாருங்க, ஒரு லைட் ரே, ஒரு லைட் வேவ் இல்ல ரே whatever ஒரு மீடியம்குள்ள டிராவல் பண்ணும்போது அது எவ்வளோ ஈஸியா இல்ல எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அண்ட் டு பி ஆனஸ்ட் எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது தான் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மெஷர் பண்றது. ஏன்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக ஸ்பீடு குறையும்ல, பெண்டிங் அதிகமாகவும் ஸ்பீடு குறையும். ஸோ தட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி relative permittivity, relative permeability. So refractive index is root of epsilon r and mu r. Relative permeability, relative permittivity. That's it பசங்களா. So இதை வச்சே நம்ம ஸ்பீடு, இந்த ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சே நீங்க ஸ்பீட் ஆஃப் லைட் இந்த மீடியம் கண்டுபிடிச்சிடலாம், ரைட்? லைட்டோட ஸ்பீடு ஒரு சர்டன் மீடியம்ல என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன பாருங்க, so how do we do that? So v is equal to c by n. படிச்சிருப்போமா? n is equal to c by v. ஒரிஜினல் ஃபார்முலா v is equal to c by n மாத்தி எழுதலாம். இப்போ அந்த n தூக்கி இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். c by root of epsilon r or epsilon r. So இதுதான் speed of light in a medium. Light இல்ல electromagnetic wave. எந்த ஒரு electromagnetic wave இருந்தாலும் அதோட speed in a medium. Okay. So next energy derivation. So ஒரு வேவ்ங்கிறது பேசிக்கா அது டிராவல், அதோட வேலைனா எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்றது. இப்ப அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ல எப்படி எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்குது பாத்துருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோட எனர்ஜி டென்சிட்டி ஃபார்முலா படிச்சிருப்போம். எனர்ஜி ஸ்டோர்ட் இன் அ கெப்பாசிட்டர், எலக்ட்ரிக் ஃபீல்ட் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் அ கெப்பாசிட்டர். அதே மாதிரி ஒரு சாலினாய்டுக்குள்ளர மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஸ்டோர் ஆயிட்டு இருக்கிற எனர்ஜி என்னன்னு ரெண்டு ஃபண்டமெண்டல் ஃபார்முலாஸ் படிச்சிருப்போம். இஃப் யூ ரிமெம்பர், ஞாபகப்படுத்தி பார்த்தா எலக்ட்ரிக் field energy density. So electric field energy density நான் பாருங்க u small u பசங்களா lower case u, capital U போட்டோம்னா total energy ன்னு அர்த்தம். small u இதோட மீனிங் என்ன? energy density, energy per unit volume, energy per unit volume. So அதான் small u. So small u is 1/2 epsilon naught e square. ஞாபகம் இருக்கா? எனர்ஜி எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த ஃபீல்டில் இருக்கிற எனர்ஜி 1/2 epsilon naught e square. அதே மாதிரி this is like எலக்ட்ரிக் ஃபீல்ட் எனர்ஜி அப்படின்னு வச்சுப்போம், 1/2 epsilon naught e square. அதே மாதிரி magnetic field energy, right? So UB, energy density, magnetic field energy density U by is 1/2 B square mu. இது வந்து mu naught இந்த இடத்துல epsilon naught mu naught. So magnetic field density is 1/2 B square by mu naught. இப்போ ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட எனர்ஜி டென்சிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட எனர்ஜி டென்சிட்டியும் ஈக்குவலா இருக்கும், ரைட்? ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோட எனர்ஜி டென்சிட்டியும் மேக்னெட்டிக் டோட்டல் எனர்ஜி இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவலா எனக்கு டிவைட் ஆயிருக்கும். ரெண்டு பேருக்கும் வஞ்சகம் வைக்காம, யாருக்கும் பயஸ் இல்லாம. ஸோ லைட்டோட எனர்ஜி 50% எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கும், 50% மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கும் அப்படின்னு வச்சுப்போம், ரைட்? ஸோ எனர்ஜி இஸ் டிவைடட் ஈக்குவலி. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இன் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், so in an electromagnetic wave, right? Electromagnetic wave, energy density of B is equal to energy density of E. அதாவது 1/2 epsilon naught E square equals 1/2 B square by mu naught. இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப டோட்டல் எனர்ஜி நான் அப்படி எழுதலாம். ஸோ இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜி ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. So what will be the total energy? So total energy density, இங்க total energy density என்ன வரும்?
energy density due to electric density plus magnetic density அப்படின்னு வச்சுப்போம். electric field density, magnetic field density. Right? I can write 1 by 2 epsilon naught E square plus 1 by 2 B square by mu naught. Right? 1 by 2 B square by mu naught. இப்போ இங்க நம்ம என்ன எழுதிருக்கோம் பாருங்க, E and B அது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் கிடையாது. இந்த ஃபார்முலா டிரைவ் பண்றப்போ இது எங்க இருந்து நம்ம டிரைவ் பண்ணிருப்போம்னா, ஃபார் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். கெப்பாசிட்டர்ல இருக்கிற ரெண்டு பிளேட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு இண்டக்டர்ல இருக்கிற யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். பட் எனக்கு இங்க வேரியபிள் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தானே. ஈயோட ஃபார்முலா என்ன சொன்ன பாருங்க, E is equal to E naught sin omega t minus kx. அதே மாதிரி B is B naught sin omega t minus kx. Right? இப்போ எனக்கு என்ன வேணும்னா, சிம்பிள், இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அண்ட் அதை நான் இங்க தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணேன்னா வாட் வில் ஐ கெட்? U இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ், கரெக்டா? U total இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ். இன்ஸ்டன்டேனியஸ் எனக்கு என்ன ஆகுது? U total is 1 by 2 epsilon naught E ஸ்கொயருக்கு பதில் E naught square sin square omega t minus kx plus 1 by 2 B naught square sin square omega t minus kx by mu naught. இதுதான் எனக்கு இன்ஸ்டன்டேனியஸ் எனர்ஜியா மாறுது. இப்போ இந்த sin square and sin square ரெண்டுமே sin square. இப்போ எனக்கு ஆவரேஜா எவ்வளவு இருக்குன்னு தெரியும். ஒரு இன்ஸ்டன்ட்டுக்கு மாறிக்கிட்டே இருக்குல்ல. யோசிச்சு பாருங்க, சைன்குள்ளே இருக்கிற ஆர்குமெண்ட் 0 ஆச்சுன்னா எனர்ஜி 0 ஆகும். இப்போ அதில் மேக்ஸிமம் ஆச்சுன்னா எனக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். அதெல்லாம் வேணாப்பா, ஆவரேஜா எவ்வளோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. வாட் இஸ் த ஆவரேஜ் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்? எனக்கு அதுதான் வேணும். அப்போ இதுக்கு நான் ஆவரேஜ் போடுறேன்னு வச்சுப்போமே, U ஆவரேஜ். அப்போ இந்த டேர்ம் அண்ட் அந்த டேர்ம் ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் போடணும். இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆகாது, இவன் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ சைன் ஸ்கொயர் அதோட ஆவரேஜ் என்ன ஞாபகம் இருக்க பசங்களா? சைன் ஸ்கொயரோட ஆவரேஜ் வேல்யூ ஓவர் அ லாங் சைக்கிள், சைனோட ஆவரேஜ் வேல்யூ ஓவர் அ ஃபுல் சைக்கிள் 0 அப்படின்னு. ஏன்னா பாசிட்டிவ் எவ்வளோ இருக்கோ நெகட்டிவ் அவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சைன் ஸ்கொயரோட ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா, ஆவரேஜ் ஆஃப் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் 1 by 2 அப்படின்னு வரும். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டாவோட ஆவரேஜ் இஸ் 1 by 2. நீங்க மேத்தமேட்டிக்கலா இன்டெகிரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். அப்போ இதுக்கு பதில் ஒரு 1 by 2, இவனுக்கு பதில் ஒரு 1 by 2 போட்டுப்பேன். 1 by 2 epsilon naught E naught square to 1 by 2 plus 1 by 2 B naught square by mu naught 1 by 2. Right? Next step என்ன வரும்? எனக்கு 1 by 4 plus 1 by 4 which is 1 by 2 epsilon naught E naught square plus இது வந்து 1 by 4 ஆயிடுமா? 1 by 4 epsilon naught E naught square plus இங்கே 1 by 4 எழுதிட்டு எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட எனர்ஜி டென்சிட்டி ஈக்குவல்னு சொல்லலாம். அப்ப இந்த 1 by 2 B square by mu naught அதுக்கு பதில் நான் 1 by 2 epsilon naught square E square எழுதிக்கலாம். ஸோ அந்த B square mu naughtக்கு பதில் நான் epsilon naught E naught square இப்படி எழுதிக்கலாம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும் பாருங்க, ஃபைனலா 1 by 2 epsilon naught E naught square, that is U average. Right? இதுதான் எனக்கு எனர்ஜி டென்சிட்டி, ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி. இது டென்சிட்டி பசங்களா நம்ம என்ன ஆக்சுவல் எனர்ஜிக்கு வரல. So this is the average energy density 1 by 2 epsilon naught E naught square. So average energy density அப்படின்னு வந்து நிற்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, மோஸ்டா நம்ம இன்டென்சிட்டின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிருப்போம். ஸோ லைட் வேவை பொறுத்த வரைக்கும் எனக்கு எனர்ஜியை விட ஐ எம் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டினா எனர்ஜி per யூனிட் ஏரியா per யூனிட் டைம். அதாவது இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியால இவ்வளோ நேரத்துல எவ்வளோ எனர்ஜி வந்து விழுது, இல்ல பவர் ஓவர் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இப்போ ப்ரெஷருங்கிறது ஃபோர்ஸ் பை ஏரியா சொல்றோம்ல, அது மாதிரி இன்டென்சிட்டிங்கிறது பவர் ஓவர் அ கிவன் ஏரியா. ரைட்? இந்த கிவன் ஏரியால எனக்கு எவ்வளோ பவர் வந்து விழுது, ஸோ அதை தான் நம்ம இன்டென்சிட்டியில கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இன்டென்சிட்டி அப்படின்னா இன்டென்சிட்டி இஸ் எனர்ஜி per யூனிட் ஏரியா per யூனிட் டைம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம அங்கே லைட் ரே பார்த்தோம் இல்லையா? லெட்ஸ் சே ஒரு லைட் ரே இப்படி போயிட்டு இருக்கு, ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியா எடுத்துப்போம். இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியால எனக்கு லைட் ரேஸ் எல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கணக்கில் வச்சுப்போம். ரைட்? ஸோ இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா இஸ்
ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு லைட் டிராவல் ஆகுதுன்னு வச்சுப்போம், ரைட்? இந்த ரெண்டு பாயிண்ட் நடுவில். ஸோ ஏரியா எனக்கு சேமா இருக்கு. இந்த இடத்துல இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன வரும் பாருங்க, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு c இன்டூ டெல்டா டி. c இன்டூ டெல்டா டினா லைட் போற ஸ்பீட் வந்து c இன்டூ டைம் போட்டோம்னா I'll get x வேல்யூ, ரைட்? இப்போ எனக்கு இன்டென்சிட்டி இஸ் எனர்ஜி பர் யூனிட் ஏரியா பர் யூனிட் டைம். இப்போ எனக்கு எனர்ஜி டென்சிட்டி இன்டூ இந்த வால்யூம் முன்னாடி கண்டுபிடிச்சது என்னது? நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க, this is energy density, கரெக்டா? this is energy per unit volume, energy density, small lower case u average. இப்போ எனக்கு என்ன தேவை? டோட்டல் எனர்ஜி ஆவரேஜ், ரைட்? எனக்கு எனர்ஜி டென்சிட்டி வேணா, இங்க எனர்ஜி அப்படின்னா டோட்டல் எனர்ஜி வரணும், divided by area into del T, right? So what will be total energy? இங்க இருக்கிற total energy என்ன வரும் பாருங்க, energy density average into volume divided by area into del T, right? எனக்கு area into del T அப்படின்னு வரும், energy per unit area per unit time, right? இதுதான் எனக்கு energy density into volume. So volumeக்கு பதில் நான் என்ன எழுதிக்கலாம், U AVG into area into x க்கு பதில் C del T by A del T. So A del T, A del T. So average energy density into C. So average energy density 1 by 2 epsilon naught E naught square C. இதுதான் இன்டென்சிட்டிக்கான ஃபார்முலா. பசங்களா மறக்கக்கூடாது. So intensity formula என்ன வர பாருங்க, 1 by 2 epsilon naught E square into C. அவ்வளவுதான். ஓகே. So intensity ஓட conceptual formula என்ன வரும் பாருங்க, energy per unit area per unit time. நம்ம முன்ன பேஜ்ல டெரைவ் பண்ணது எனர்ஜி இல்லல, எனர்ஜி டென்சிட்டி. ஒரு given வால்யூம்ல எனக்கு எவ்வளவு எனர்ஜி அந்த ரேஸ் கேரி பண்ணிட்டு போகுது, no, that is energy density, energy per unit volume. அப்ப எனக்கு எனர்ஜி வேணும்னா அந்த எனர்ஜி டென்சிட்டி கூட நான் வால்யூம் மல்டிப்ளை பண்ணிக்கணுமா? சோ இங்க நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது எனர்ஜி டென்சிட்டி, ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி 1 by 2 epsilon naught E naught square. அது கூட நான் வால்யூம் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். எந்த வால்யூம் நான் கன்சிடர் பண்றேன்? இந்த சிலிண்ட்ரிக்கல் செக்ஷன். அப்போ ஏரியா இன்டு லென்த் இல்ல ஹைட், வாட் எவர், ஏரியா இன்டு லென்த் தான் எனக்கு வால்யூம் இல்லையா? இப்போ அந்த லென்த்தை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? வெலாசிட்டி இன்டு டைம், distance is equal to speed into time. So இங்க v into c into delta t, x க்கு பதில் c into delta t போட்டா I'll get energy density into volume. இதுதான் total energy per unit area per unit time. கேன்சல் பண்ணது போக half epsilon naught E naught square c. Okay, all good, right? So I think formulas எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். That's it. So electromagnetic wave ஓட diagram பார்த்தாச்சு, அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவேஷன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஈக்குவேஷன், டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் பார்த்தாச்சு, அதுல இருக்கிற ஒரு ஒரு டேர்ம்ஸோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாச்சு, இண்டிவிஜுவலா பார்த்து முடிச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அதுல இருக்கிற எனர்ஜி ஸ்டோர்ட் பார்த்தாச்சு. அண்ட் தென் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இ அண்ட் பி, இ இஸ் ஈக்குவல் டு சிபி பார்த்தோம். அண்ட் ஸ்பீட் ஆஃப் வேவ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் 1 by root of mu naught epsilon naught, ஏர் ஆர் வேக்யூம்ல. மீடியம்ல it becomes 1 by root of mu into epsilon. அதுல இருந்து மத்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் டிரைவ் பண்ணியாச்சு. I think yes, that's it, almost done. So இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய தியரி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. We'll jump on to questions. அவ்வளவுதான் பசங்களா. So almost everything is done. அப்புறம் ஒரு சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், இது வந்து உங்களோட நாலேஜ்க்காக, வெரி ரேர்லி क्वेश्चंस இந்த மாதிரிலாம் வரும். இது வந்து கம்ப்ளீட்டா ஃபேக்சுவல் பேஸ்டு ஸ்டஃப், ஜஸ்ட் நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம், that's all. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஸ்பெக்ட்ரம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல, ரேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த், மினிமம்ல இருந்து மேக்ஸிமம் வரைக்கும் இருக்கிற வேவ் லென்த்தோட ரேஞ்ச். நம்ம விசிபிள் ஸ்பெக்ட்ரம்ல விப்கியார்ட், வயலட் டு ரெட். பட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் இஸ் மச் பிகர், ரொம்ப பெருசு. அதுல ஒரு குட்டியோண்டு புள்ளி தான் நம்ம பார்க்கிற விசிபிள் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு அர்த்தம். இப்ப அந்த டோட்டல் ஸ்பெக்ட்ரம் எங்க இருந்து எது வரைக்கும் ஆரம்பிக்குது பாருங்க. காமா ரே இருக்கிறதுலே மோஸ்ட் டேஞ்சரஸ் காமா ரே. இல்ல இந்த மார்வல் படம் பார்த்திருக்கீங்களா, ஹல்க் உருவான கதை, காமா ரேடியேஷன் அப்படின்னும். ஸோ காமா ரேடியேஷனுங்கிறது, இப்போ நார்மல் லைட் இருக்கு இல்லையா, லைட்டுக்கு அவர் பாடி இஸ் ஒபேக், கரெக்டா? இந்த கண்ணாடி வழியா லைட் உள்ள பூந்து வரும். பட் என் பாடிக்குள்ளார லைட் பூர முடியாது இல்ல, என் ஸ்கின்னுக்குள்ளார கூட லைட்டால உள்ள போக முடியாது. ஸோ அவர் ஸ்கின் இஸ் ஒபேக் ஃபார் நார்மல் விசிபிள் லைட். இப்ப அதுவே யூவி ரேஸ் எடுத்துக்கோங்களேன், அல்ட்ரா வயலட் ரேஸ் சொல்லுவாங்க தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூவி ரேடியேஷன் தெரியும் உங்களுக்கு, படிச்சிருப்பீங்க. அல்ட்ரா வயலட் ரேஸ்
இதெல்லாம் இருக்கு பாருங்க, அல்ட்ரா வயலட் தான் நம்ம விசிபிள்ல இருந்து ஆரம்பிப்போம். நம்ம நார்மல் விசிபிள் லைட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், நம்ம பூமியில இருக்கிற விசிபிள் லைட்டுக்கு சோர்ஸ் என்ன, சன்லைட், நம்ம பாக்குறதுக்கு யூஸ் ஆகும். இப்ப அடுத்து அதோட ஒரு ஸ்டெப் மேல போனா நமக்கு யூவி ரேஸ் இருக்கும். யூவினா அல்ட்ரா வயலட், அதாவது வெப்கேஆர்ல வயலட்டுக்கு மேல இருக்கிறத நம்ம அல்ட்ரா வயலட் அப்படின்னு சொல்லுவோம். அல்ட்ரா வயலட், வயலட்டை விட கொஞ்சம் மேல இருக்கிறது. இப்ப அந்த வேவுக்கு எனக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம ஸ்கின்னை ஈஸியா அவன் பெனட்ரேட் பண்ணிடுவான். நம்ம ஸ்கின் இருக்குல்ல, எபிடர்மிஸ், நம்ம ஸ்கின் வந்து அல்ட்ரா வயலட் லேயோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து டிரான்ஸ்பரண்ட், அவன் ஈஸியா ஸ்கின்குள்ளார புகுந்துருவான். அதனாலதான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. இந்த நீங்க டெர்மட்டாலஜிஸ்ட், சாரி ஃபார் தட், இப்ப நீங்க டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட எல்லாம் போய் பாத்தீங்கன்னா, இஃப் யூ விசிட் டெர்மட்டாலஜிஸ்ட், அவங்க உங்களை சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. எதுக்குன்னா, நம்மளோட ஸ்கின் இருக்கு இல்லையா, அவன் அல்ட்ரா வயலட் ரேடியேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்பரண்ட் மீடியம். அல்ட்ரா வயலட் அப்படியே உள்ள பூந்து வந்துடும், ரைட்? இட் வில் ஜஸ்ட் பாஸ் த்ரூ யுவர் ஸ்கின். அதனால ஸ்கின், ஒன் செகண்ட், அதனால நீங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றது சேஃப். வெயில் அதிகமா சுத்துறதா இருந்தா சன்ஸ்கிரீன். நீங்க கிரிக்கெட் ஆடும் போது கூட பார்த்திருப்பீங்க, ஒரு சில கிரிக்கெட்டர்ஸ் மூஞ்சி ஃபுல்லா வெள்ளை கலர் மைதா மாவு மாதிரி பூசிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி தட் இஸ் சன்ஸ்கிரீன், ரைட்? ரெண்டாவது, இப்ப எக்ஸ்ரே, எக்ஸ்ரே ஹாஸ்பிட்டல்ல யூ மஸ்ட் நோ வாட் இஸ் எக்ஸ்ரே. இப்ப எக்ஸ்ரேங்கிறது யூவியை விட ஒரு ஸ்டெப் பவர்ஃபுல். எப்படின்னு பார்த்தா, நம்ம விசிபிள் லைட்டுக்கு நம்ம தோலே டிரான்ஸ்பரண்ட் கிடையாது, ஒப்பேக்கு. நம்ம தோலை கூட அவனால தாண்டி போக முடியாது. அல்ட்ரா வயலட் வந்து நம்ம தோலை கிராஸ் பண்ணி உள்ள போவான், எஸ். ஆனா எக்ஸ்ரே இருக்கான்ல, அவன் நம்ம ஸ்கின்னை தாண்டி சாஃப்ட் டிஷ்யூஸ் எல்லாத்தையும் தாண்டி அப்படியே பூந்து போயிடுவான். வெறும் போனால மட்டும்தான் அவனை ஸ்டாப் பண்ண முடியும். போன் இஸ் ஒப்பேக். எக்ஸ்ரே பொறுத்த வரைக்கும் போன்ஸ் ஆர் ஒப்பேக். நம்மளோட சாஃப்ட் டிஷ்யூ இருக்குல்ல, நம்மளோட ஹார்ட் ஸ்கெலிட்டன் இல்லாம சாஃப்ட் டிஷ்யூ, மசில், இன்டர்னல் ஆர்கன்ஸ், நம்மளோட லங்ஸ், லிவர், ஹார்ட் இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட். ஸோ எக்ஸ்ரேஸ் பூந்து போய்கிட்டே இருப்பான், ரைட்? ஸோ தட்ஸ் ஹவு பவர்ஃபுல் எக்ஸ்ரேஸ் ஆர். அதனால தான் எக்ஸ்ரேஸ் ஆர் யூஸ்ட் இன் மெடிக்கல் டயக்னாஸ்டிக்ஸ். மெடிக்கல் டயக்னாஸ்டிக்ஸ். யூவி எங்க யூஸ் பண்ற பாருங்க, ஸ்டெர்லைசேஷன். நம்ம வீட்டுல அந்த ஆர்ஓ வாட்டர் வச்சிருந்தீங்கன்னா, வாட்டர் பியூரிஃபையர் வச்சிருந்தீங்கன்னா, அதுல யூவி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அண்ட் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட், சர்ஜரி அந்த ஆபரேஷன் தியேட்டர், அந்த சர்ஜிக்கல் ரூம்ல நம்ம ஸ்டெர்லைசேஷனுக்கு யூவி யூஸ் பண்ணலாம். கொரோனா டைம்ல கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, யூவி கேன் பி யூஸ்ட் ஃபார் ஸ்டெர்லைசேஷன். ஓகே, அடுத்தது அல்டிமேட்டா காமா ரேஸ். இப்போ லைட் ரேவால நம்ம ஸ்கின்னை தாண்டி உள்ள வர முடியாது, பட் யூவியால ஸ்கின்னை தாண்டலாம். ஆனா ஃபிளஷை தாண்டி போக முடியாது. எக்ஸ்ரேவால ஸ்கின்னு, ஃபிளஷ் எல்லாத்தையும் தாண்டி போகலாம், போனை தாண்டி போக முடியாது. பட் காமா ரே இருக்கான்ல, அவன்லாம் போனு அது இதுன்னு மதிக்கவே மாட்டான், பூந்து போயிட்டே இருப்பான். No, they have extremely high penetrating power. Gamma rays is one of the most dangerous. Nuclear power plant லாம் நமக்கு gamma radiation வெளியே வரும். ரொம்ப 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 டேஞ்சரஸ். இட்ஸ் அ பயோஹாசர்ட். ஏன்னா அது வந்து உங்க ஜீன்ஸ்ல போயிட்டு மியூட்டேஷனை உருவாக்குற அளவுக்கு ஸ்ட்ராங். They can induce genetic mutation. So gamma radiation is like super dangerous. பாருங்க, கேன்சர் ட்ரீட்மெண்ட். பட் நம்ம யாரு? we are humans, right? ஒரு நியூக்ளியஸ் எடுத்து நம்ம வெப்பனைஸ் பண்ண மாதிரி காமா ரேடியேஷனை we use it to treat cancer. கேன்சர்னா உங்களுக்கு என்ன தெரியும்ல, அன்வான்டட் அனாமலஸ் செல்ஸ். அது வந்து எக்ஸ்ட்ராடனரியா growth ஆகும், நல்ல செல்ஸ் எல்லாம் சாவடிக்கும். அப்ப நம்ம காமா ரேடியேஷனை ஃபோக்கஸ் பண்ணி, மைன்யூட்டா ஃபோக்கஸ் பண்ணி, அந்த லேசரோட பயங்கரமா ஹைப்பர் ஃபோக்கஸ் பண்ணி அந்த கேன்சர் செல் மேல அதை நம்ம செலுத்தணும்னா அந்த செல்ல அப்படியே வேப்பரைஸ் பண்ணி விட்டுரும், நாஸ்தி ஆகிடும் கம்ப்ளீட்டா. இட் வில் டெஸ்ட்ராய் தட் கேன்சரஸ் செல்ஸ். ஆனா அதுல இருந்து நம்மளால ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால சரி பண்ண முடியலன்னா we can use this gamma rays. So gamma rays super dangerous but super useful as well. அண்ட் இந்த பக்கம் இப்ப விசிபிள் லைட்ல இருந்து இந்த பக்கம் கீழே இறங்கி வந்தா இன்ஃப்ராரெட். ரெட் கலரை விட லோயர்ல இருக்கிறது இன்ஃப்ராரெட். இன்ஃப்ரான்னு சொல்லும் போது we are referring to frequency, right? இப்போ அல்ட்ரா வயலட் வந்து வயலட்டை விட ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும். இன்ஃப்ராங்கிறது ரெட்டை விட ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கும், அதனால நம்ம இன்ஃப்ராரெட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹாட் பாடிஸ். ஸோ நார்மலாவே நமக்கு இன்ஃப்ராரெட்னா என்னன்னா, அடுப்புல சமைக்கும் போது நமக்கு பக்கத்துல அந்த ஹீட் ஃபீல் ஆகுது இல்லையா, ஸோ அது இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். நார்மலா இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை தெர்மல் ரேடியேஷன் கூட சொல்லுவாங்க.
நீங்க அந்த பிரெடட்டர் படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, தெர்மல் கேமரா எல்லாம் பார்த்திருப்பீங்களா, ரெட் கலரு, கிரீன் கலரு, எல்லோ கலர், ப்ளூ கலர்ல அந்த கேமரா தெரியும். ஸோ இப்போ என்னோட பாடியவே நான் தெர்மல் கேமரால பார்த்தேன்னா என் பாடி லைக் ரெட்டிஷ் அப்படின்ற மாதிரி இருக்கும். மீனிங் ஹியூமன்ஸ் வி டூ எமிட் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். நம்ம பாடி டெம்பரேச்சர் அதாவது the radiation is directly proportional to temperature power 4 அப்படின்னு படிச்சப்ப ஸ்டீஃபன்ஸ் லான்னு ஒன்று இருக்கு. நம்மளோட பாடி டெம்பரேச்சருக்கு நம்ம எமிட் பண்ற ரேடியேஷன் வந்து இன்ஃப்ராரெட்ல இருக்கிறதுனால தான் நம்ம க்ளோ ஆகுறது நமக்கு தெரியறது இல்ல. இப்போ ஹியூமன்ஸால இன்ஃப்ராரெட்டை பார்க்க முடியுது அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம பாடி க்ளோ ஆகும். நீங்க இந்த மின்மணி பூச்செல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, அண்ட் இந்த பயோலூமினசன்ஸ் பார்த்திருப்பீங்கல்ல, ஒரு சில பீச்ல எல்லாம் வந்து எனக்கு அந்த க்ளோயிங் திங்கி இருக்கும். ஒரு சில algae will produce that glow. அது மாதிரி நம்ம இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் எமிட் பண்றோம். we do emit electromagnetic wave. ஆனா அதை நம்மளால பார்க்க முடியறது கிடையாது. இட் இஸ் பியாண்ட் அவர் விஷுவல் சென்ஸ். அதனால நம்மளால பார்க்க முடியறது கிடையாது. The human body will emit infrared radiation and hard bodies எல்லாமே. அண்ட் ரிமோட் கண்ட்ரோல்ல அந்த டாப்ல ஒரு லைட் இருக்கும், பார்த்திருக்கிறீங்களா? அதுல க்ளோஸா அப்சர்வ் பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் உங்களால ரெட் கலரா பார்க்க முடியும். ஏன்னா அது இன்ஃப்ராரெட் ரீஜன்ல தான் ஒர்க் ஆகுது, பட் வெரி க்ளோஸ் டு த ரெட் கலர் வேவ்லென்த். ஸோ இன்ஃப்ராரெட்ல தான் சிக்னல்ஸ் உங்களுக்கு சென்ட் ஆகும். அண்ட் ஒரு சில மொபைல்ல கூட நீங்க ஐஆர் பிளாஸ்டர் அப்படின்னு பார்த்திருப்பீங்க. ஷாமி மொபைல், எம்ஐ மொபைல்ல ஐஆர் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த இன்ஃப்ராரெட் எமிட்டர் இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம ஏசி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். ரைட், எல்லா டிவைசஸையும் நம்மளால ஐஆர் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். And microwaves, obviously, as you can see from the name, microwaves எதுக்கு யூஸ் ஆகுது? Cooking as well as radar technology. And இதெல்லாம் is the radio waves, again from the name, communicationக்கு. And பசங்களா இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். ஒரு சில நேரத்துல questions வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. So if you want, memorize பண்ணிக்கோங்க, it will be helpful. And this is how the spectrum will look like. பாருங்க, இதுதான் மொத்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். டேக் எ லுக் அட் இட். மொத்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் எனக்கு இங்க இருக்கு, காமா இங்க ஆரம்பிக்குது. எவ்வளவு தூரம் போது பாருங்க. இந்த பக்கத்துல இருக்கிற என்னோட ரேடியோ வேவ்ஸ், லாங் வேவ் ரேடியோ வேவ்ஸ். இவ்வளோ பெரிய ஸ்பெக்ட்ரம் ஸ்கேல்ல நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியது இத்தினூண்டு தான். ரைட், இந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கிற வேவ் லென்த்தை மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். என்டையர் வெப்கேர் ஃபுல்லா இதுல தான் இருக்கு. ரைட், வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட், என்டையர் வெப்கேர் இதுக்குள்ளார தான் இருக்கு. பட் நம்ம பார்க்குற மில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸ் எல்லாமே இத்தினோண்டு ஸ்பெக்ட்ரம்குள்ள இருந்து வருது. அப்ப ஸ்பெக்ட்ரம் எவ்வளவு பெருசு பாருங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாதது எவ்வளவு இருக்கு. ஸோ த யூனிவர்ஸ் இஸ் மச் பிகர். நம்ம கண்ணுக்கு தெரியறதை விட யூனிவர்ஸ் இஸ் மச் 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 பிகர். ஒரு சில ஆர்கானிசம்ஸால இந்த ரேஞ்சை தாண்டி பார்க்க முடியும். நம்ம கண்ணுக்கு தெரியாததை இந்த லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னேக்கால இன்ஃப்ராரெட்டை பார்க்க முடியும். அதனாலதான் அது நைட்ல கரெக்டா எலிய பூச்சி சாப்பிடுது. ஸ்னேக்ஸோட விஷுவல் ரேஞ்ச் வில் கோ இன்டு திஸ் இன்ஃப்ராரெட். ரைட், ஸோ நம்மளால பார்க்க முடியுது. எவ்வளவு இருக்கு பாருங்க. இந்த இதுல லைக் லுக் அட் தி பெர்சன்டேஜ். 10% கூட கிடையாது. இந்த ஸ்கேலோட லென்த் எடுத்து பார்க்கும்போது this is like not even 10%. Okay, yes, போதல, கதை முடிஞ்சிருச்சு. இப்போ what are the types of questions possible? இப்போ இந்த டாபிக்ல இருந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் questions எல்லாம் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு E0 கொடுத்துட்டு B0 கேட்க சொல்லி கேட்பாங்க. அதாவது E is equal to CB. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி क्वेश्चंस வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு கொடுத்துருவாங்க. ரைட், ஐதர் B0 இல்ல E0 கொடுத்துட்டு அதுல இருந்து C கேட்பாங்க. சம்டைம்ஸ் இதே ஒரு மீடியம்ல கூட வரும். எனக்கு இங்க C அப்படிங்கிறது ஏர் ஆர் வேக்யூம். ஒரு மீடியம்லனா அந்த மீடியம்ல இருக்கிற வெலாசிட்டி என்னன்னு எடுத்து போடணும். E is equal to VB அப்படின்னு வரும் in that particular medium. ரெண்டாவது frequency wavelength. இதெல்லாம் பேசிக் ஃபார்முலா. V is equal to F lambda. நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? சோ அந்த பேசிக் லைட்டோட ஃபார்முலால இருந்து क्वेश्चंस வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் மூணாவது வேவோட டைரக்ஷன். அதாவது ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு டைரக்ஷன்ல இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு டைரக்ஷன்ல இருக்கும், அதோட ப்ரொபகேஷன் இன்னொரு டைரக்ஷன்ல இருக்கும். சோ ஃபீல்ட் டைரக்ஷன் கொடுத்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெண்டு டைரக்ஷன் கொடுத்துட்டு வேவ் எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு கேட்பாங்க. இல்ல இந்த மூணு காம்பனன்ட்ஸ்ல ஏதாவது ரெண்டு கொடுத்துட்டு இன்னொன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு வேவ் ப்ரொபகேஷன் கொடுத்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கன்னு கேட்பாங்க. இல்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் வேவை கொடுத்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்க, அந்த மாதிரி டைரக்ஷன் பேஸ்டு क्वेश्चंस வரலாம். அண்ட் இன்டென்சிட்டி, இது டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் ஃபார்முலா பார்த்தோமா. ½ ε0 E²c இன்டென்சிட்டி ஃபார்முலா. இன்னொன்னு ஃபேஸ் ரிலேஷன்ஷிப். ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி இன்டர்ஃபரன்ஸ் டைஃப்ராக்ஷன்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன்.
2 pi அப்படின்ற phase is equal to 1 full lambda. அதாவது ஒரு full wavelengthக்கு எனக்கு எடுத்துக்கிற phase எவ்வளோன்னு பார்த்தா 2 pi. அப்போ அதுக்கு corresponding path full lambdaக்கு பதில் அதை விட கம்மியா let's say delta x அப்படின்ற பாத்துக்கு எவ்வளோ phase தேவைப்படும் அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின் வரும். இது simply based on interference diffraction. அந்த லாஜிக் படி path difference அப்படி இப்படின்னு வரும் நமக்கு. Questions போலாமா? So first question பசங்களா, come on, take a look at it. So first question, a plane electromagnetic wave propagating in x direction is described by EY is 200 volts per meter. EY 200, இல்ல clear-ஆ தெரியுதா? Blaring-ஆ? 1 second. Right. Yes. Vishwas Anand, Chitra Maheshwar. Nice to meet you, people. Good. Chair, like, come on. Theory கவனிச்சாச்சு, like questions முடிச்சிடலாம் பாருங்க. A plane electromagnetic wave propagating in the positive x direction is described by. So wave ஓட electric field equation கொடுத்திருக்காங்க. 200 into sine 1.5 into 10 power 70 minus 0.05x. Okay. So கொடுத்தாச்சு. Next, the intensity of the wave is. So E naught oda value. Sorry. This is not E naught, typing error. This is epsilon naught பசங்களா, epsilon naught. Right, இது EY electric field oda wave கொடுத்தாச்சு. நீங்க intensity calculate பண்ணணும். So first என்ன calculate பண்ண சொல்லி கேட்டிருக்காங்களோ அதோட ஃபார்முலாவை எடுத்து எழுதுங்க. Intensity. நேரா ஃபார்முலா பார்த்தோமா, intensity is half epsilon naught E naught square into C. So half epsilon naught E naught square C. இப்போ எனக்கு epsilon naught டைரக்டா கொஸ்டின்ல இருக்கு. I need E naught. கரெக்டா? So E naught என்ன? E naught ஈக்குவேஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் எழுதிக்கலாம். E naught sin omega t minus kx. E naught sin omega t minus kx. Right? இப்போ இங்க E naught is 200. அது தெளிவா டைரக்டாவே கொஸ்டின்ல இருக்கு. is 200. And இன்னொன்னு பசங்களா, இங்க C 3 into 10 power 8 நமக்கு தெரியும். பட் இது ஏர் ஆர் வேக்யூம் அப்படின்னு டைரக்டா கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்கன்னா C நம்ம டைரக்டா தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். பட் இங்க பாருங்க, in an electromagnetic wave propagating, that's it. இங்க C யோட, அதாவது இது வந்து ஏர்ல தான் போயிட்டு இருக்கு அப்படின்றத டைரக்டா இல்ல எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணல. சோ நம்ம சேஃபா பண்றதுக்கு, டு பி ஆன் த சேஃபர் சைடு, ஸ்பீட் எவ்வளோன்றது கிவன் டேட்டால இருந்தே கால்குலேட் பண்ணிக்கிட்டா பெட்டர். ரைட்? ஸ்பீட் எவ்வளோ அப்படின்றது கிவன் டேட்டால இருந்தே கால்குலேட் பண்ணிக்கிட்டா பெட்டர். ஸோ இப்போ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? நான் ஃபார்முலா சொன்னேன், ஞாபகம் இருக்கா? கேக்கான ஃபார்முலா சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஸோ கே இஸ் ஈக்குவல் டு, இல்ல டைரக்டா சப்ஸ்டிடியூட் பண்ணிடுங்க, நாட் an issue. இங்க வேற எதுவும் கொடுக்கல. ஸோ we can just substitute. எக்ஸாம்ல டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ I is equal to 1/2 into epsilon naught 8.85 into 10 power minus 12 into 200 the whole square into 3 into 10 to the power 8. கொஞ்சம் கால்குலேஷன் இந்த சாப்டர்ல எப்பவுமே மாடர்ன் பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட சாப்டர்ஸ்ல இல்ல நம்ம எலக்ட்ரோமேக்னட்டிசம் இருக்கு இல்லையா, அல்டர்னேட்டிங் கரண்ட் வச்சுப்போம். அதுக்கு அடுத்து வர்ற எல்லா சாப்டர்ஸுமே நியூமரிக்கல் இன்டென்சிவ். உங்களுக்கு எப்பவுமே அதுல நம்பர்ஸ் கொஞ்சம் டீப்பா வரும். ஏன்னா காம்ப்ளிகேட்டட் ஃபார்முலாஸ் எதுவும் இல்லை இல்லையா, டெரிவேஷன்ஸ் ஹெவியா எதுவும் இல்லை, காம்ப்ளிகேட்டட் கான்செப்சுவல் ஃபார்முலாஸ் அவ்வளவா எதுவும் கிடையாது, ஜஸ்ட் பேர் பேசிக் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன். அப்போ நம்பர்ஸ் கொஞ்சம் அன்னாயிங்கா தான் இருக்கும், பட் கெட் யூஸ் டு இட். ஸோ இதை சால்வ் பண்ணலாமா? 200 ஸ்கொயரை நான் எப்படி எழுதிக்கலாம்? 4 into 10 power 4 அப்படின்னு எழுதிக்கலாமா? 200 into 200 is 40,000. So 4 into 10 power 4. இப்போ சால்வ் பண்ணா I'll get 4.425 அப்படியே வச்சுப்போம். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண, this is 10 to the power 12, 16 கிடையாது. ஸோ 10 to the power minus 12. ரைட்? ஸோ அப்போ அதை மல்டிப்ளை பண்ணா
4 into 4 எனக்கு 4.4 into 4.4 around 16 point இல்ல 17 something வரும். 17 into 3 எனக்கு என்ன வரும்? somewhere 50 அந்த ரேஞ்சில வரணுமா? Yes, I have one option. 50 அந்த ரேஞ்சில வரும். இப்ப பவரை பார்த்தா this எல்லாமே கேன்சல் ஆயிடும். அண்ட் இங்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப வைடு. 35, 53, 26 and 106. ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப வைடா இருக்கு. கரெக்டா? சோ அப்ராக்சிமேட்டா நம்ம சொன்னா கூட போதும். ரைட்? அப்ராக்சிமேட்னா லெட்ஸ் சே 4.4 இருக்கா? 4.4 into 4 போட்டோம்னா நமக்கு அரௌண்ட் 16. 4 4s are 16. So 4.4 into 4 போடும்போது 16 plus 1.6 somewhere around 17 point change something வரணும். Right? Into 3. So 17 into 3 போடும்போது எனக்கு somewhere 50 தாண்டி வரணும். It should be closer to 50. அப்ப தெளிவா நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு B. So இதை சூஸ் பண்ணிரலாம். ஆப்ஷன்ல none of the above அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம எக்ஸாக்ட்டா செக் பண்ணணும். 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்ராக்சிமேட்டா எனக்கு இது வர்ற மாதிரி இருக்கு. So just go for it. அவ்வளவுதான். Done. Good. நான் இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். ரொம்ப யோசிக்க வேண்டாம். நெக்ஸ்ட். In a plane electromagnetic wave, the electric field oscillates sinusoidally at a frequency 510 per ton hertz and an amplitude of 50 volts per meter. The average energy density of the electromagnetic field of the wave is. இங்க average energy density of the electromagnetic field of the wave. So இங்க electric magnetic தனித்தனியா கேட்கல, just average energy density. அதோட average energy density பார்த்தோம் இல்லையா? U average energy density என்ன வந்தது நமக்கு? 1/2 epsilon naught E naught square. So எல்லாத்தையும் தூக்கி substitute பண்ணா you'll get the solution. Direct substitution. So 1/2 into epsilon naught is 8.85 into 10 power minus 12 into E naught square. E naught என்ன எனக்கு? In an amplitude 50 volts per meter. So 50 into 50. இங்க இந்த frequency useless. இந்த frequency நமக்கு தேவையே கிடையாது. So இதை solve பண்ணுவோமா? So solve பண்ணா 4.425. Right? So 4.425. Once again, இங்க பாருங்க 5 into 5 எனக்கு 25 அப்படின்னு வரும். 25 into 4 கிட்டத்தட்ட 100 அந்த ரேஞ்சில் வரணும் தானே? ஸோ அரௌண்ட் 100ங்கிற ரேஞ்சில் வரணும். 4 ஆப்ஷன்ஸை பார்த்தா 4, 2, 2 எதுவுமே செட் ஆகல, இது மட்டும் தான். ரைட்? 100 அந்த ரேஞ்சில் தான் வருது. இப்போ பாருங்க 100 அப்படின்னு சொன்னோமா, ஏற்கனவே இங்க 2 zeros இருக்கா? 100ல 2 zeros வருதா? அப்ப நான் அந்த 4 0 மொத்தமா இதுல இருந்து எடுத்தா பவர்ல -8 அப்படின்ற மாதிரி வருமா? ஸோ 1 point into -8 கரெக்டா இருக்கா? ஸோ இதுல இருந்தே நம்ம ஆப்ஷன் ஏ அப்படின்னு சூஸ் பண்ணிடலாம். இதை மேனுவலா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த ரைட் ஹேண்ட் சைடை மட்டும் நீங்க சால்வ் பண்ணா யூ வில் கெட் as 2500. ஸோ அங்கிட்ட ஒரு 00 இருக்கு, லைக் 2500. ஸோ நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது லைக் இட் வில் பி சம்வேர் அரௌண்ட் 100 அப்படின்றது உங்களுக்கு ஃபீல் ஆகும். 25 into 4 100 பக்கத்துல இருக்கு அப்படின்னு. அது இல்லாம நமக்கு இந்த நம்பர்ஸை கேன்சல் பண்ணும்போது -8. ரைட்? அப்ராக்சிமேட்டா we can conclude that இந்த ரேஞ்சில தான் ஆன்சர் இருக்கு அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ஆர் ஆன்சர். ஓகே, இதெல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ். இந்த சாப்டர்ல ஆல்மோஸ்ட் 90% உங்களுக்கு கொஸ்டின்ஸ் டைரக்டா தான் இருக்கும். The amplitude of a magnetic field in an electromagnetic wave propagating along y direction is 6 into 10 power minus 7. So magnetic field oda amplitude is 6 into 10 power minus 7. Correct? The maximum value of electric field in the electromagnetic wave is. So electric field oda amplitude enna? அதுதான் கேள்வி. So formula என்ன பாருங்க? E is equal to CB0. சொன்னமா? C speed of light constant. So 3 into 10 to the power 8 into 6 into 10 power minus 7, which is 18 into 10. 180. Electric field is 180 volts per meter. 180, 2. Yeah, 180 volt per meter. Done. Again, so simple. Next question. Wow, question evlo perusla. Given below are two statements. Statements 1.
out of microwaves, infrared and ultraviolet rays. Okay, the moonathala out of micro, infra and ultraviolet. Ultraviolet rays are the most effective for the emission of electrons from the metallic surface. Okay, இதுக்கு நமக்கு photoelectric effect அதோட concepts உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ photoelectric effectல நமக்கு threshold frequency அப்படின்னு ஒரு frequency இருக்கு. அதாவது ஒரு மெட்டலுக்கும் there will be a minimum frequency. Incident light ray அந்த frequency விட ஈக்குவலா இல்ல அதிகமா இருந்தால்தான் எனக்கு எலக்ட்ரான் வெளியே எமிட் ஆகும். Right? அந்த frequency that is all like work function அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். It is called work function. ஒரு metal surfaceக்கும் ஒரு specific work function இருக்கும். No, that's called work function. அப்ப minimum அந்த frequency இருக்கிற மாதிரியான radiation கொடுத்தால்தான் அதனால எலக்ட்ரானை வெளியே எடுக்க முடியும். So more frequency, more is the energy. So அதிக frequency இருந்ததுன்னா அதிக energy. And இங்க இந்த corresponding 3 waves நம்ம பார்க்கும்போது which one has the highest frequency? யோசிச்சு பாருங்க. Micro, infra and ultra. So எனக்கு இங்க ultraviolet has the highest frequency. So ultravioletக்கு தான் highest frequency இருக்கிறதுனால for a given metal நான் micro, infra, ultra. So மூணுத்துல நான் ultraவை போட்டேன்னா எனக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு எலக்ட்ரானை வெளியே கொண்டு வர்றதுக்கு. And the experiment is success ஆவறதுக்கு I have the maximum chance if I use ultraviolet. And more frequency, more energy. So first statement are the most effective. Yes, ultraviolet are the most effective. True. Even true. Above the threshold frequency, the maximum kinetic energy of the photoelectron is inversely proportional to the frequency. Obviously, this is a mistake. Wrong. Right? The kinetic energy is directly proportional to the directly proportional, I mean, it increases. அப்படி சொல்லலாம். எனக்கு incident frequency அதிகமாக எனக்கு kinetic energy அதிகமாயிட்டே இருக்கும். அந்த ப்ராப்ளம் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா பசங்களா? இந்த photoelectric effectக்கு நமக்கு h𝛎 அப்படிங்கிறது எனக்கு incident lightோட frequencyன்னு வச்சுப்போம். Which should be equal to phi naught work function plus electronோட kinetic energy. Right? Kinetic energy of an electron அப்படின்னு படிச்சிருப்போம். இதை நான் h𝛎0 ன்னு சொல்லலாம், இதை half mv² இல்ல ev என்ன வேணா சொல்லிக்கலாம். So this is Einstein's photoelectric equation. அப்போ நான் இந்த frequency அதிகப்படுத்த this is constant. இது எனக்கு constant. அப்போ நான் இந்த frequency அதிகப்படுத்த எனக்கு kinetic energy அதிகமாயிட்டே இருக்குமா? So நான் இவனை எடுத்துட்டு பார்க்கும்போது I can say he is directly proportional. Right? So kinetic energy is directly proportional to frequency. இங்க inversely கொடுத்திருக்காங்க தப்பு. நான் frequency அதிகப்படுத்தினா kinetic energy அதிகமாகும். So முதல் statement true. Second statement is false. Option C. First statement is true. Second statement is false. All right. அடுத்த question போமா? பாருங்க பசங்களா. An electromagnetic wave propagating in the x direction has a wavelength of 8 mm. Okay. The electric field vibrating y direction has a maximum magnitude of 60 volts per meter. So electric field 60 ல இருக்கு, but y directionல இருக்கு. J cap அப்படின்னு வச்சுப்போம். Wavelength என்ன? Lambda is 8 into 10 power minus 3 mm. Okay. Now choose the correct equations for electric and magnetic field of the electromagnetic wave. Okay, எனக்கு electric and magnetic field வேணும். இப்போ இல்ல இது லைவ் தான்ல, not pre-recorded. This is a live class மக்களே. So E0 இருக்கா? So B0 is equal to E and B கான ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்ல, E is equal to B into C. So இங்க எனக்கு B என்ன வரும் பாருங்க, E by C அப்படின்னு வருமா, which is 6 by 3 into 10 power 8, which is 2 into 10 power minus 8 அப்படின்னு நான் சொல்லிக்கலாமா? So 2 into 10 power minus 8. 60 sorry, முட்டையை மறந்துட்டேன்ல, 60. So this becomes
3 into 10 power 8. So this becomes 20. 20. Now solve panna 20 to 10 power minus 1. 2 into 10 power minus 7. Right. So 2 into 10 power minus 7. அதுதான் எனக்கு B0. And இங்க wave ஓட direction X ல இருக்கு. Electric field Y ல இருக்கு. Then magnetic field எனக்கு Z ல தானே இருக்கணும். This should be in the K cap direction. Magnetic field எனக்கு Z direction ல இருக்கணும். K cap. Okay. So அப்ப இந்த டேட்டா வச்சு மட்டும் அனலைஸ் பண்ணி பார்ப்போம் நம்ம. First optionல electric field 60 கரெக்டா இருக்கு. But magnetic field 2 மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. So this is wrong. ஏன்னா எனக்கு magnetic field 2 into 10 power minus 7 வரணும். So that's a mistake here. Okay. So இப்போ அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் பார்ப்போம். 60 2 into 10 power minus 7. Yes. Okay. கரெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. மீதி எல்லாத்தையும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். Third optionல EY is 2 into 10 power minus 7. Wrong. ஏன்னா electric field ஓட magnitude 60. கிளியரா கொடுத்திருக்காங்களா? So electric field magnitude is 60. So this is wrong. B அப்படியே மாறி இருக்கு. இங்கேயும் electric field 2 into 10 power minus 7 wrong. So வெறும் magnitude வச்சு மட்டும் நம்ம சொல்லிடலாம் it is second option. Right? ஏன்னா E is equal to E0. இந்த 60 அப்படிங்கிறது தான் E0. Electric field maximum 60. E0. Magnetic field 2 into 10 power minus 7 நம்ம இங்கே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். Direction check பண்ணிக்கலாமா? EY J cap. Correct? And B electric field J cap ல இருக்கு, magnetic field K cap ல இருக்கு. Right? Both are correct. Okay, that's it பசங்களா. So இந்த மாதிரி questions நிறைய வர்றதுக்கு உங்களுக்கு chances இருக்கு. Okay. Next question. The intensity of a light from a bulb incident on a surface is 0.22 watts per meter square. So intensity is 0.22 watts per meter square. Okay. The amplitude of the magnetic field in the light wave is எனக்கு magnetic field ஓட amplitude என்ன அப்படின்னு வேணும். Into 10 power minus 9. Okay, அதை கடைசியா பார்த்துக்கலாம். Given the permittivity is epsilon naught and speed of light in vacuum is c. So எப்படி solve பண்ணலாம் யோசிச்சு பாருங்க. Intensity formula என்ன? I is equal to half epsilon naught E naught square into c. இதுதான் இன்டென்சிட்டிக்கான பேசிக் ஃபார்முலா. half epsilon naught square E naught c. பட் இங்க क्वेश्चनல என்ன கேட்டுக்கறாங்க? This is E naught இல்லல, this is epsilon naught. மாத்தி எழுதிராதீங்க. Permittivity of vacuum epsilon naught. Permittivity, so epsilon naught. Right? இப்போ epsilon naught இருக்கு, c நமக்கு தெரியும் speed of light, E naught மட்டும் வேணும். So given dataல இருந்து நான் E naught எனக்கு தேவையில்லை, இன்டென்சிட்டி கொடுத்திருக்காங்க, B naught கண்டுபிடிக்கணும், magnetic field. இப்போ இதுல இருந்து நான் E naught கண்டுபிடிச்சிட்டு இரண்டுத்துக்கு இருக்கிற ரிலேஷன்ஸ் என்ன? E naught is equal to CB naught. கரெக்ட்டா? E naught is equal to CB naught. நான் இத தூக்கி நேரா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்ல. சோ இது ரெண்டுத்தையும் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணா என் இன்டென்சிட்டி என்ன ஆகும்? half epsilon naught E naught ஸ்கொயருக்கு பதிலு C ஸ்கொயர் B naught ஸ்கொயர் C. So final E naught intensity will be half epsilon naught C cube B naught square. அவ்வளவுதான். So மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா I'll get the answer. அதாவது 2I by epsilon naught C cube equals B naught square. அவ்வளவுதான். இதை மட்டும் சால்வ் பண்ணீங்கன்னா you'll get the solution. 2I by epsilon naught C cube. So 2I by epsilon naught C cube. Numbers எல்லாமே கொஞ்சம் complicated தான். But பார்ப்போம், சமாளிப்போம். Intensity is 0.22 divided by epsilon naught is 8.85 into 10 power minus 12 into 3 into manual போட்டுக்கலாம் C cube. So 3 3s are 9, 9 3s are 27 into 10 power 8 இருக்கா? So 8 cube will be 8 into 3 24. Okay, yes, இதான் நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி and ஃபைனலா நீங்க ரூட் எடுத்து ஆன்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். Right? So கண்டுபிடிச்சு எடுத்து எழுதுங்க. You'll get it. Okay.
நம்பர்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான்ல, எனக்கு சால்வ் பண்ற அளவுக்கு பொறுமை இல்லை. ஸோ நீங்க சால்வ் பண்ணிடுவீங்கல்ல, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. சால்வ் பண்ணி ஆன்சர் எழுதிருங்க. ரைட், திஸ் இஸ் த ப்ரொசீஜர். பட் திஸ் இஸ் அ ப்ரொசீஜர். இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். E0 C B0. ரைட், ஓகே பசங்களா, ஐ திங்க் இன்னைக்கு போதும். we did enough number of questions. ஸோ இன்டென்சிட்டி ஃபார்முலா வச்சு பார்த்தாச்சு. அண்ட் வேற என்ன, ஆல்மோஸ்ட் எல்லா ஃபார்முலாஸும் பார்த்தாச்சு. let me check once again. Yes, that's all. Yep. Okay, so அடுத்த டெஸ்ட் நல்லா பண்ணுங்க. All the best. அடுத்த செஷன்ல பார்ப்போம். See you, tata, bye bye.